ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். யார் கூட? பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் தாதி சந்திரமணி அவர்கள். இவர்கள் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருடம் சரி இவருடைய ஆன்மீக கதை சொல்லலாம். அவ்வளவு இருக்கிறது இந்த யக்ஞத்துல. ஒரு ஆதிரத்தினம் இவர். ஜுவல்ஸ். ஒரு வைரம் பதிக்கப்பட்ட இந்த யக்ஞத்துல பஞ்சாப்ல நெறைய சேவை செய்திருக்கின்றார். பாகிஸ்தான்ல பிறந்து 1950ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு நெறைய சேவைய பாபாவை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் 11/3/1997ஆம் ஆண்டு தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்தார் பெங்களூரில. இவருடைய முழுமையான குடும்பம் பாகிஸ்தான்ல இருந்தது. மொத்தம் இவருடைய ஃபேமிலில தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மா, குழந்தைகள் மட்டும் 9 பேர் இருந்தார்கள். அதாவது அப்பாவுடைய பெயர் ரத்தன் சந்த். அதாவது சிந்து மாகாணத்துல இருந்தாங்க அப்போ. இவங்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அழகா ஒரு பக்தி நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தது. அவங்களுடைய வீடு ஒரு அதாவது கப்பல் போல அழகா அமைக்கப்பட்டு, ஒரு கிரீடம் போல அந்த சிட்டில அவங்க வீடு இருந்தது. நல்ல அழகான வேலைப்பாடுகளோட மார்பல் சரி, மரத்தால் செய்யப்பட்ட அழகாக அங்க தூண்கள் எல்லாம் அவ்வளோ அழகா டெக்கரேஷன் பட்டிருந்தது. அவங்களுடைய விலை மதிக்க முடியாத அந்த பர்னிச்சர், ஒரு அழகான அந்த அரச குடும்பத்துல பிறந்த அந்த வடிவில அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க குதிரைகள் அழகாக, அங்க கூடிய வேலையாட்கள் எல்லாம் அழகாக அந்த மாளிகை போல இருக்கும் அவங்க வீடு. அவங்களுடைய ராயல் தன்மை இருக்கும். அதே போல அவருக்கு 9 குழந்தைகள் இருந்தாங்க. யாருக்கு? ரத்தன் சந்த் அவருடைய அப்பாவிற்கு 9 குழந்தைகள். முதலாவதாக லச்சாமி. அவங்களுடைய பெயர் கி பெஹன். முதலாவது. மூத்த சகோதரி பெயர். 2வது பாம், பார்வதி. 3வது லச்சாமி. அதாவது சோட்டி லச்சாமின்னு சொன்னாங்க. 4வதாக கிக்கி. 5வது தான் டிக்கன். இருதய புஷ்பா. இவர் தான் பெங்களூர்ல தென்னிந்தியாவுல முதன்முறையாக வந்தார். நெறைய சேவை. முடிஞ்சா பார்ப்போம். இவருடைய ஆங்கில புத்தகம் இருக்கிறது. ராஜயோகினி, பிரம்மகுமாரி, இருதய புஷ்பா. நல்ல அற்புதமான ஒரு ஆங்கில புத்தகம் இருக்குது. நேரம் இருக்கும்போது பாபாவுடைய வழிகாட்டல் படி இத தமிழாக்கம் செய்யலாம். பார்க்கலாம். 5வது மகள் டிக்கன். அவங்க பேர் தான் இருதய புஷ்பா. 6வதாக தீர்த்தா. 7வதாக பிறந்தவர் தான் மோதில். அதாவது சந்திரமணி தாதி அவர்கள். அவரை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். 8வதாக பரசு. 9வதாக பாரி. பரின்னு சொல்லுவாங்க. பார்வதி அவருடைய உண்மையான பெயரு. இதுல லச்சாமி, இருதய புஷ்பா, தாதி சந்திரமணி அவர்கள், அடுத்ததாக பாரி. கடைசியாக அவர்கள் எல்லாருமே இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல சரண்டர் செய்து அழகாக சேவை செய்திருக்கின்றார்கள். டெடிகேட்டடாக. அதே போல எல்டர் சிஸ்டர் ருக்கி. அவங்களும் சரண்டர் செய்து இந்த யஜ்யத்திலே இருந்து அவர் உடலை விடுத்திருந்தார். இப்படியாக இவருடைய வாழ்க்கை நல்லா அழகா போயிருக்கின்றது.
இது வந்து இவர வந்து தாதி சந்திரமணி அவர்கள் இந்த யக்கியத்துல வந்து ஆ நெறைய சேவை செய்திருக்கின்றார். ஒரு சேவை இல்ல, 2 சேவை. அவ்ளோ சேவை செய்திருக்கின்றார். இவர் வந்து அந்த காலத்துல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நெறைய பிரச்சனைகள தீர்த்து வைத்திருக்கின்றார். அத பற்றி முழுமையாக நாம் பார்த்துக் கொள்ளலாம். அவருக்காக சிறப்பான நாளைக்கு ஒரு 11/3/1997ஆம் ஆண்டு சரீரம் விடுத்தார். அவருக்காக நாளைக்கு நாம் யோகா தானம் செய்யலாம். ஆதிரத்தினத்தை அமர் செய்து. அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு. இந்த அதாவது ஓம் மண்டல எதிர்ப்பு குழு. அதை சந்திப்பதற்காக தாதி பிரகாஷ்மணி அவர்களும், தாதி சந்திரமணி ஒரு குழுவ அமைத்து அந்த பிரச்சனை தீர்த்து வைத்திருக்கின்றார்கள். அதை பற்றி இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்க்கலாம். அந்த சமயத்துல பாகிஸ்தான் நடந்த விஷயம் இது. நாங்கள் எல்லோரும் காலை ஹைதராபாத்திலிருந்து கராச்சிக்கு திரும்பினோம். அங்கு பாபாவிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னோம். அதற்கு முன்பாகவே பத்திரிக்கை வாயிலாக அனைத்தையும் அறிந்திருந்தார் பாபா. அதாவது தன்னுடைய புன்னகையே பதிலாக அளித்தார் பிரம்மா பாபா. அதுல வந்து நாங்கள் நடந்து கொண்ட விதமும் சரி, எப்படி மேற்கொண்டு தொடர வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்போ அந்த போராட்டம் இத்துடன் முடிந்து விடவில்லை. இது மெல்ல மெல்ல வேறு உருவெடுத்து ஆரம்பித்தது அந்த எதிர்ப்பு குழுவினர்கள். அப்போ ஓம் மண்டலில பாபாவுடைய குழந்தைகள் ஆன்மீக மலர்ச்சி பெற்று மனம் பரப்பிக் கொண்டிருந்த வேளையில, மனம் பொறாத அங்க இருக்கக்கூடிய எதிராளிகள் தங்களுடைய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அப்போ கராச்சியில அந்த காலத்துல வந்து டி.எல். வாஸ்வானி என்ற ஒரு சாது இருந்தார். அவர் பேர் என்ன? டி.எல். வாஷ்வானி அப்படின்ற ஒரு சாது இருந்தார். அந்த சாது மீராவுடைய சாட்சி என்ற பெயரில் ஒரு சத்சங்கம் நடத்தி வந்தார். இதன் காரணமாகவே மக்களிடையே செல்வாக்கு உடையவராகவும், மதிப்புக்கு உரியவராக இருந்தார் அந்த டி.எல். வாஸ்வானி. அப்போ அந்த எதிராளிகள் இந்த சாதுவை, அதாவது அந்த டி.எல். வாஸ்வானி ஒரு ஓமண்டலிக்கு எதிராக திருப்பினால், அங்க பெரும்பாலான எல்லோரும் சரி, ஆதரவு தங்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் அப்படின்னு நினைத்து, அவரிடம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி, தன்னுடைய பக்கம் சேர்க்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த ஓமண்டலி எதிர்ப்பு குழுவினர்கள். இவர்கள் சமுதாய அந்தஸ்தில் பிரபல புள்ளிகளாக இருந்த காரணத்தினால், சாதுவும் சரி அவருடைய பேச்சை நம்பினார். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் தாங்கள் உத்தேசித்திருக்கக்கூடிய அந்த ஓம் மண்டலிக்கு எதிரான அந்த தர்ணா போராட்டத்தில் கலந்து கொள்ள அவருடைய சம்மதத்தையும் எதிராளிகள் பெற்றுவிட்டார்கள். அந்த சாதுக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது அப்படின்னு. இந்த விவரங்கள் பாபாவுடைய காதுக்கு எட்டியது, பிரம்ம பாபாவுக்கு. அப்போ ஓம் மண்டலியை பற்றி சரியான உண்மைகளை சாது அறிய வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று பிரம்ம பாபா விரும்பினார். உடனே பாபா அவர்கள் சாது வாஸ்வானிக்கு குழந்தைகள் மூலமாக அழைப்பு விடுத்தார். பாருங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது. சாதுவை சந்திக்க சென்ற குழுவிற்கு நம்முடைய சகோதரி சந்திரமணி அவர்கள் அந்த குழுவினுடைய தலைவியாக இருந்தார். இப்ப அவரை பற்றி தான் பார்க்க போறோம். நாளைக்கும் சரி அவரை பற்றி பார்க்கலாம். இன்று பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் ஒருவராகவும், பஞ்சாப் மண்டல இயக்குனராக இருந்தவர். அந்த காலத்தில் எல்லாம் சரண்டரான சகோதரிகள் அவர்கள் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குவது எங்கே என்றால் பஞ்சாபில் தான். அங்கதான் ட்ரைனிங் பெற்று வருவார்கள். அப்போ இவர்கள் சாதிவிட சென்று ஓம் மண்டலுக்கு வருமாறு பாபாவின் சார்பாக அழைத்தார்கள். அது மட்டுமா, பொறாமை உள்ள சிலர் கூறும் உண்மைக்கு புறம்பான அந்த செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும்,
ஓமண்டலுக்கு நேரில் வந்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனுபவங்களை விசாரித்தறிய வருகை தர வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அப்ப சாது சொன்னார் வாஸ்வானி சகோதரி சந்திரமணி அவர்களிடம், கடவுள் ஞானம் என்பது என்ன? இதில் உங்கள் அனைவருக்கும் விசுவாசம் இருக்கின்றதா? அப்படின்னா கேட்டார் அந்த சாது வாஸ்வானி. இதற்கு சகோதரி பதில் சொன்னார் இப்படி, அதாவது இந்து மத சாஸ்திரங்கள் இன்னும் புரியாத புதிர்களுக்கும், இன்னும் பல வேதாந்த ரகசியங்களுக்கும் இன்னும் தெள்ளத் தெளிவாகவும், தங்கு தடையின்றியும், தர்க்க ரீதியாகவும் சரி, ஆதாரப்பூர்வமாகவும் விளக்கமளித்தார் சந்திரமணி அவர்கள். அதாவது இனிமையாகவும், ஆன்மீகமாகவும், மென்மையோடவும் சரி, சத்தியம், அந்த நேர்மை, தர்மத்தை பற்றி பேசியதைக் கண்டு சாது வாஸ்வானி மகிழ்ச்சி அடைந்தார். அது மட்டுமா, இளம் வயதானர இருக்கிற நீங்கள் இவர்கள் எவ்வளவு அருமையான பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள் என சாது வாஸ்வானி எண்ணி வியந்தார். இதனைத் தொடர்ந்து சாது அது மட்டுமா அந்த சகோதரியுடைய அனுபவத்தினையும் கேட்டார். அப்போ சகோதரிகள் அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் ஒவ்வொருவரும் தாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும், பார்த்தறிந்த அந்த சூட்சும காட்சிகள் பற்றியும், பரமாத்மாவுடைய நினைவில் அவருடைய வழியில் அந்த தூய்மையை கடைபிடித்து வாழ்வதில் தாங்கள் அனுபவம் செய்யக்கூடிய அந்த பேரு இன்பத்தையும், இதன் மூலம் உலகம் காணவிருக்கின்ற மறுமலர்ச்சியில், அதாவது தங்களது நம்பிக்கையும் சரி விரிவாக எடுத்து உரைத்தார். இவற்றையெல்லாம் சாது மிக கவனமாக கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு சகோதரிகள் அங்கிருந்து விடைபெறக்கூடிய முன்பாக சாதுவிடம், நீங்கள் ஓமண்டலைக்கு எப்பொழுது வருகின்றீர்கள் அப்படின்னு கேட்டார். இதற்கு சாது, நான் இப்பொழுதே உங்களுடன் வருகிறேன் அப்படின்னு சொன்னார். இதுபோல அந்த சாது வாஸ்வானி தன்னுடைய சகாக்கள், அதாவது சீடர்களை காரை அனுப்புமாறு சொன்னார். சில நிமிடங்களிலே அங்கிருந்து புறப்பட்டு காரில் வந்து அமர்ந்தார். அங்கே அப்பொழுது சத்சங்கத்திற்கு வந்திருந்தவர்களிடம் தான் ஓமண்டலுக்கு செல்வதாகவும் சொன்னார். ஆனால் சாதுவனுடைய சீடர்களைப் போல இருந்த சிலர் ஓமண்டலி எதிர்ப்பாளர் அந்த கோஷ்டியை சேர்ந்தவர்களா இருந்தார்கள். அப்போ சாது ஓமண்டலுக்கு செல்வதை கிஞ்சித்து விரும்பவில்லை. அதனால சாது அவர்கள் சென்றால் சாது வாஸ்வானி முழுவதுமாக மாறிவிடுவார். அதனால ஓமண்டலியே தங்கிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் சகாக்கள். அப்படி நடந்துவிட்டால் தாம் போட்ட திட்டங்கள், தங்களுடைய சத்சங்கம் என்ன ஆகும் அப்படின்னு அவர்கள் பயந்தார்கள். அதனால அவர்கள் அனைவரும் காரை சூழ்ந்து கொண்டு, நீங்கள் ஓமண்டலிக்கு இப்பொழுது போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இது போல இல்லாத பொல்லாத அந்த காரணங்களை அவர்கள் சீடர்கள் சொன்னார்கள் அவரிடம். அப்ப சாது எவ்வளவு சொன்னியும் சரி, அவர்கள் கடைசி வரை மன்றாடி கொண்டே இருந்தார்கள். முடிவில் என்ன தெரியுமா செய்தாரு? சாது காரை விட்டு இறங்கி சகோதரிகளிடம் விரைவில் ஓமண்டலுக்கு வருவதாக பாபாவிடம் கூறுமாறு கேட்டுக்கொண்டே விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சாது அவர்கள் ஓமண்டலுக்கு சென்று வந்தால் தங்களுக்கு அவருடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட எதிராளிகள் சாது ஓமண்டலுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அப்படின்று நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார் தாதி சந்திரமணி தாதி அவர்கள். பிரபல வணிகர்கள் சாதுவை சந்தித்தார்கள். அதாவது மீண்டும் அந்த பழைய கதைகள் எல்லாம் சொல்லி குழப்பத்திற்கும் சரி, சந்தேகத்திற்கு ஆளாக்கி சாதுவுடைய மனதை மாற்றி விட்டார்கள். இப்பொழுது சாது வாஸ்வானி அவர்கள் இவர்களையே நம்ப ஆரம்பித்தார். அன்று சகோதரிகள் உரையாடி கொண்டிருந்த பொழுது தனக்கு ஏற்பட்ட அளவற்ற ஆனந்தத்தை அறவே அவர் இழந்து போய்விட்டார். சாது வாஸ்வானி அவர்கள் பாருங்கள், எவ்வளவு மாய வருது பாருங்க அவருக்கு. அது மட்டுமா, சாது வாஸ்வானி நல்ல மனிதர் தான்.
ஆனால் கோழையாக இருந்தார். இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்கள் நம்பி இருந்தார் சாது வாஸ்வானி அவர்கள். அவர்களுடைய வற்புறுத்தலுக்கும் பலியாகிவிட்டார். இதற்கடுத்த ஒரு வார காலத்தில் ஓம் மண்டலியை எதிர்த்து போராட்ட ஆரம்பித்தது. இதற்காக ஓம் நிவாஸ் கட்டிடத்திற்கு முன்பு ஆயிரக்கணக்கில் கூடிவிட்டார்கள். இதில் சாது சாஸ்வானியும் சரி கலந்து கொண்டார். வாஸ்வானி பாருங்கள், நிறைய பிரச்சனை ஆரம்பிக்க விட்டது. சாது வாஸ்வானி அந்த எதிர்ப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டார். ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தவர்கள் கூட்டம் சேர சேர வன்முறையில் இறங்க ஆரம்பித்து விட்டார்கள். முதலில் வெளியே இருந்த அந்த பூங்காவை அழித்தார்கள். இது நடந்து எங்க? பாகிஸ்தான்ல கராச்சியில் நடந்த விஷயம். பிறகு ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தார்கள். இப்படியாக அவர்கள் தொடர்ந்து உள்ளே நுழைவதற்காக அந்த சுவரையும் இடிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமா, அங்கிருந்த மனிதர் எல்லாரையும் விலங்குகளாக மாறி செயல்பட்டார்கள். அதாவது இடிந்த சுவர் வழியாக உள்ளே நுழைய முயற்சி கொண்டிருந்த வேலையில அந்த சமயத்துல போலீஸ் வந்து சேர்ந்தது. அப்போ சாது வாஸ்வானியும் சரி போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டார். அங்கே பலர் கைது செய்யப்பட்டார்கள். மற்றவர்கள் சரி துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு எதிர்ப்பார்கள். அப்போ ஒரு விசாரணை குழு அங்க ஆரம்பிக்கப்பட்டது. ட்ரிபியூனல் சொல்லுவாங்க அது பேரு. அப்போ சாது வாஸ்வானி, அதாவது ஸ்ரீ கிருஷ்ண பக்தர், அந்த கீதையில நம்பிக்கை உடையவர், நல்ல பணிகளையும் சரி சான்றோர்களையும் சரி மதிக்கக்கூடியவர். யாரு? சாது வாஸ்வானி. ஆனால் ஓம் மண்டலியை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை அவர் நம்பியதால் எதிர்ப்பாளர் அந்த குழுவில் சேர வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு உண்டாயிற்று. அவருடைய துரதிர்ஷ்டம், அவர் விரும்பிய அந்த ஓம் மண்டலுக்கு போக முடியாமல் போயிற்று கடைசியில. உண்மையும் சரி நேரில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்து விட்டார். அதாவது பாபாவுடைய அரிய சேவைகளை நேரில் கண்டு அறியாததாலும், எதிர்ப்பாளர் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கைது செய்யப்பட்டதாலும் அவருக்கும் பாபாவிற்கும் உண்மைக்குமான இடைவெளி இப்பொழுது அதிகமாகிவிட்டது. அதாவது விசுவாசத்திற்கு பதில் விரோதம் வளர்ந்தது. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எதிராளிகள் சாதுவை என்ன தெரியுமா பயன்படுத்தி கொண்ட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காலத்துல சிந்து மாகாண அரசு இந்துக்களுக்கும் சரி முஸ்லிம் அந்த பிரதிநிதிகளுக்கும் சேர்ந்து அந்த கூட்டு மந்திரி சபையே இருந்தது. இப்பொழுது மீண்டும் இந்த பிரதிநிதிகள் மூலமாக அந்த சிந்து மாகாண அரசுக்கு நிர்பந்தம் கொண்டு வந்தார்கள். எந்த நிர்பந்தனம்? அதாவது ஓம் மண்டலிக்கு தடை விதிக்காவிட்டால் ராஜினாமா செய்வதாக அச்சுறுத்தினார். இருந்தாலும் முதல் மந்திரி சபையை கூட்டி தைரியமாக பேசினார். அதாவது மக்கள் ஒவ்வொருவருக்கும் சரி மத சம்பந்தமான அந்த பூரண சுதந்திரம் உண்டு. அதனால மக்கள் அவரவர் நம்பிக்கை ஏற்றவாறு வழிபாடுகள் செய்வதை சட்டம் அனுமதிக்கிறது. அதனால தடை விதிப்பு என்பது சாத்தியமானது அல்ல. அதனால யாருடைய வற்புறுத்தலுக்கும் அரசு பணியாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். இப்படியாக கடந்த காலங்களில் கூட பெரிய பெரிய ஆன்மீக இயக்கங்களில் பங்கு பெற்றோர் எண்ணிக்கையில மிக குறைவாகவே இருந்திருக்கின்றார்கள். அதாவது உயர்ந்த தத்துவங்களை போதித்த தலைவர்களும் சரி அனாவசியமான கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த காலத்தில. அதை போலவே இன்று ஓம் மண்டலுடைய நிலையை உள்ளது அப்படின்னு சொன்னார். அதாவது சட்டப்படி அரசு என்ன செய்ய முடியுமோ அது ஏற்கனவே செய்தாகிவிட்டது. அதாவது உண்மையில தடை விதிக்கப்பட வேண்டிய அவர்கள் எல்லோரும் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளும் ஓமண்டலி எதிர்ப்பாளர்கள் தான் என்று அவர் சொன்னார். இது நடந்தது சிந்து பார்லிமெண்ட்ல அந்த கூட்டத்துல 26 மார்ச் 1939 ஆண்டு. இப்படியாக தீர்மானமாக பேசிய முதல்வர்
இந்த விஷயத்தில் சபையில் பிளவு ஏற்படக்கூடிய அவர் பயந்தார். இதனால அனைவரும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார். கடைசியாக ஓம் மண்டலில் நடப்பது என்ன என்பதை மீண்டும் ஆராய்வதற்காக ஒரு ட்ரிபியூனல் அமைப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். அந்த ட்ரிபியூனல் அமைக்கும் முடிவு ஏற்பட்டதுமே அதன் முடிவு எப்படி இருக்கு என்பது முன்கூட்டியே தெரிந்துவிட்டது. காரணம், அந்த ட்ரிபியூனலில் அங்க வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆரம்பத்திலிருந்தே அதாவது ஓம் மண்டலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களா இருந்தார்கள். அதனால அந்த காலத்துல பிரபலமாயிருந்த சிந்து அப்சர்வர் என்ற பத்திரிகை நிறுவனத்தினுடைய அதிபரும் இதை போன்று வேறொரு நிறுவனங்கள் சம்பந்தம் உடையவர்களாக இருக்கக்கூடிய விசாரணை குழுவில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். பாருங்கள் எவ்வளவு எதிர்ப்பு பார் அந்த காலத்தில். இப்படியெல்லாம் தாதி சந்திரமணி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு இந்த விஷயங்கள் இருக்கின்றது இதுல. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றார். இந்த சூழ்நிலை ஓம் மண்டலி சார்பாக ட்ரிபியூனல் பயிற்சி சில ஆலோசனைகள் அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஒன்று, இந்த ட்ரிபியூனலில் பாரபட்சம் காட்டாத வேறு சில உறுப்பினர்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது. இரண்டாவதாக ஓம் மண்டலிக்கு வருபவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி ஒரு வழக்கினரை தேர்ந்தெடுத்து முடிவெடுப்பதற்குரிய சூழ்நிலையை தடையாக இந்த சட்டம் அதாவது 166 வாபஸ் பெற வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவதாக சுமூக நிலை ஏற்படும் வரை இந்த விசாரணைக்கான கெடுவை சிறிது தாமதம் செய்ய வேண்டும் என்பது. நான்காவதாக விசாரணையின் பொழுது ஓம் மண்டலி சார்பாக சட்ட நிபுணர் ஒருவர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது. ஐந்தாவதாக பொதுவான சாட்சிகளை விசாரிக்க விசாரணை குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படி என்பது. ஆறாவதாக விசாரணை குழுவினுடைய விசாரணை எந்த அடிப்படையில் அமைந்திருக்கு என்பதை முன்கூட்டி அறிவிக்க வேண்டும் என்பது. இப்படியாக 6 விதமான அந்த விஷயங்கள் அங்க போடப்பட்டது. ஆனால் இந்த ஆலோசனைகள் எதையுமே அரசு ஏற்காமல் நிராகரித்து விட்டது. இப்படியாக நீதிக்கு புறம்பான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது. குறைந்தபட்ச ஓம் மண்டலி பிரதிநிதிகள் தங்களுக்குள் கருத்து பரிமாறவும் அனுமதிக்கப்படாமல் விசாரணை குழுவில் தங்கள் சார்பாக சட்ட நிபுணர் அனுமதிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த விசாரணையில் கலந்து கொள்ள ஓம் மண்டலி மறுத்துவிட்டது. எவ்வளவு அழகான அனுபவம் பாருங்கள். அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார் பாருங்கள். இதனால ஓம் மண்டலியை சேர்ந்த பலர் ஓம் மண்டலி இயக்குவது பற்றி தெரிவிக்க தாங்கள் சாட்சியாக வர தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு தனித்தனியாக அந்த ட்ரிபியூனல் உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள். இருந்தாலும் யாருக்கும் அந்த ட்ரிபியூனலில் இருந்து அழைப்பு ஏதும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில ஓம் மண்டலி சார்பாக யாரும் விசாரிக்கப்படாமலே ஓம் மண்டலில் இருந்து எந்தவித விளக்கமும் பெறாமலே அந்த விசாரணை குழு ஒருதலை பட்சமாக தீர்மானம் நிறைவேற்றி விட்டது. இதன்படி ஓம் மண்டலில் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடாது. அதனால அங்கு இருப்பவர்களும் சரி அங்கிருந்து தனித்தனியே பிரிந்து சென்று விட வேண்டும். இதற்காக தக்க நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்திருந்தது. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில விசாரணை குழுவினுடைய தீர்மானம் சபையின் முன்பு வைக்கப்பட்டது. அதாவது விசாரணை குழுவினுடைய முடிவுகள் முறைகேடாக இருக்கிறது. அதாவது விசித்திரமானதாகவும் அதாவது மற்ற அங்கத்தினர்கள் மிக கடுமையாக சபையில விமர்சித்தார்கள். அதாவது ஓம் மண்டலுக்கு ஒரு சிலர் தனித்தனியாகவும் பலர் குடும்பமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அதாவது அன்பினுடைய பிணைப்பில் இருக்கின்றார்கள். இவர்களை எப்படி பிரிக்க முடியும்? அதாவது கணவனிடமிருந்து மனைவியும் குழந்தையை அதனுடைய பெற்றோரிடமிருந்து பிரிக்க முடியுமா? இவர்களை தவிர ஏற்கனவே ஓம் மண்டலிலே இருப்பவர்களை என்ன செய்வது? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலேயே
அவசர அவசரமாக எடுத்த இந்த விசித்திர முடிவு என்பது பொதுவான கருத்தாக இருந்தது. அது மட்டுமா, இதனை சில பத்திரிகைகளும் சரி வன்மையாக கண்டித்து எழுதியது. சில எழுத்தாளர்கள் இந்த அநீதியை கண்டித்து பத்திரிகையாளர்களுக்கு எழுதினார்கள். இன்னொருவர் இதை பற்றி ஆளுநருக்கு எழுதினார்கள். அந்த கடிதத்தில் இப்படி இருந்தது. அதாவது, மத சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும், எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஓமண்டலில் இருப்போரை பிரிந்து செல்லுமாறு விசாரணை குழுவினர் தீர்மானித்தார்கள் அப்படி என்றும், சட்டம் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு துணை இருக்கவா? இல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய ஓமண்டலி போன்ற ஆன்மீக இயக்கங்களுக்கு இல்லையா? அதனால உண்மையில ஓமண்டலியை சேர்ந்தவர்கள் அமைதியை விரும்புபவர்கள். அதாவது மத நம்பிக்கை உடையவர்கள். சமுதாய சீர்திருத்தவாதிகள். அதனால இவர்களுக்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் இருக்க வேண்டும். பிரிந்து செல்லக்கூடிய நடவடிக்கை அனுமதிக்க கூடாது அப்படின்னு எழுதியிருந்தார்கள். இத்தனை எதிர்ப்புக்கு இடையிலும் மந்திரி சபையில் ஏற்படும் பிளவை தவிர்ப்பதற்காக சுயநல மிகுதியால் நீதி புதைக்கப்பட்டு ஓமண்டலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டது. யார் சாட்சியாக விசாரிக்கப்பட்டார்கள்? அந்த சாட்சியங்களுடைய விவரங்கள் என்ன? எந்த குற்றத்திற்காக ஓமண்டலுக்கு எதிராக தீர்மானித்தார்கள்? இது போல எல்லா விவரம் ஓமண்டலுக்கு தெரிவிக்கப்படவே இல்லை. விசாரணை அந்த விவரங்கள் அடங்கிய நகலும் சரி தருவதற்கு மறுத்து விட்டார்கள். சுருக்கமாக நீதியை கொண்டு விட்டார்கள் என்பதே இதனுடைய விளக்கம். இதனால சிந்து மாகாண அரசினுடைய முதல்வருக்கு விசாரணை குழுவினுடைய தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்றாலும், தன்னுடைய சபையில எதிர்ப்பு கோஷ்டியை திருப்தி செய்யும் நிர்பந்தம் அவருக்கு இருந்தது. பிறகு எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால பிரத்யோகமாக தன்னுடைய சக அமைச்சர் ஒருவர் மூலமாக ஓமண்டலிக்கு ஒரு செய்தி அனுப்பினார். என்ன செய்தி? ஓமண்டலியை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் இல்லாமல் பக்கம் பக்கமாக, அதாவது 4, 5 பங்களாக்களில் தங்கிக் கொண்டு தங்கள் சத்சங்க நடவடிக்கைகளில் சிறிது காலம் தீவிரப்படுத்தாமல் தொடர்ந்து செயல்படலாம் என்று வந்தது. இதன் மூலமாக நாளடைவில் எதிர்ப்பு குறைந்துவிடும் என்று தான் நம்புவதாகவும், உண்மையில ஓமண்டலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய எண்ணம் எதுவும் அரசுக்கு இல்லை என்பதே அந்த முதல்வர் அனுப்பிய செய்தியினுடைய சாரமாகும். அது மட்டுமா, தந்தை தன் குழந்தைகள் அவரவர் விருப்பப்படி திருப்தி செய்கின்றார் என நினைத்து ஓமண்டலி சமாதானம் அடைந்து வழக்கம் போல சிவபாபா பிரம்மா பாபாவுடைய கமலவாய் மூலமாக ஞான அமிர்தத்தை வழங்கிக் கொண்டிருந்தார். சத் சங்கம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தது. அதனால வழக்கமாக குழந்தைகள் அதிகாலையில கிளிப்பன் பீச்சுக்கு சென்று வருவதும் தொடர்ந்து சர்வசக்திவன் பரமாத்மாவை எதிர்த்து வென்றவர் யாருன்னு இருக்கின்றாரா அப்படின்று இவ்வளவு நேரமாக தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அழகாக அந்த ஓமண்டல குழுவுக்கு தலைமை தாங்கி அழகாக எவ்வளவு செய்திருக்கின்றார் பாருங்கள். அந்த புது உலகத்திற்கு செல்வதற்காக இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்கின்றது. தாதி பிரகாஷ்மணி, தாதி சந்திரமணி அவர்கள், மம்மா அவர்கள் எவ்வளவு அந்த ஓமண்டல குழுவுகளை எதிர்த்து அவர்கள் போராடி இருக்கின்றார்கள் பாருங்கள் அந்த காலத்தில். இது போல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி அந்த காலத்தில் இவர்கள் எதிர்த்து போராடி இருக்கின்றார்கள் பாருங்கள், தாதி ஆதிரத்தனங்கள் அவர்கள் எல்லோரும். இப்படியாக இவ்வளவு நேரமாக நாம் பாக்கிய விதாதா மூலமாக தாதி சந்திரமணி அவர்கள் மீண்டும் அந்த விஷயங்கள், அந்த எதிர்ப்பாளர்கள் மீண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள், என்னென்ன துரோகம் செய்தார்கள் இந்த சத்சங்கத்திற்கு, நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்தார்கள் அவர்கள். பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அழகான விஷயத்தை, அதாவது அம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை தாதி சந்திரமணி அவர்கள் நம்மிடம் சொல்லப் போகின்றார். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். யார் கூட? பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் தாதி சந்திரமணி அவர்கள். இவர்கள் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருடம் சரி இவருடைய ஆன்மீக கதை சொல்லலாம். அவ்வளவு இருக்கிறது இந்த யக்ஞத்துல. ஒரு ஆதிரத்தினம் இவர். ஜுவல்ஸ். ஒரு வைரம் பதிக்கப்பட்ட இந்த யக்ஞத்துல பஞ்சாப்ல நெறைய சேவை செய்திருக்கின்றார். பாகிஸ்தான்ல பிறந்து 1950ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு நெறைய சேவைய பாபாவை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் 11/3/1997ஆம் ஆண்டு தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்தார் பெங்களூரில. இவருடைய முழுமையான குடும்பம் பாகிஸ்தான்ல இருந்தது. மொத்தம் இவருடைய ஃபேமிலில தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மா, குழந்தைகள் மட்டும் 9 பேர் இருந்தார்கள். அதாவது அப்பாவுடைய பெயர் ரத்தன் சந்த். அதாவது சிந்து மாகாணத்துல இருந்தாங்க அப்போ. இவங்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அழகா ஒரு பக்தி நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தது. அவங்களுடைய வீடு ஒரு அதாவது கப்பல் போல அழகா அமைக்கப்பட்டு, ஒரு கிரீடம் போல அந்த சிட்டில அவங்க வீடு இருந்தது. நல்ல அழகான வேலைப்பாடுகளோட மார்பல் சரி, மரத்தால் செய்யப்பட்ட அழகாக அங்க தூண்கள் எல்லாம் அவ்வளோ அழகா டெக்கரேஷன் பட்டிருந்தது. அவங்களுடைய விலை மதிக்க முடியாத அந்த பர்னிச்சர், ஒரு அழகான அந்த அரச குடும்பத்துல பிறந்த அந்த வடிவில அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க குதிரைகள் அழகாக, அங்க கூடிய வேலையாட்கள் எல்லாம் அழகாக அந்த மாளிகை போல இருக்கும் அவங்க வீடு. அவங்களுடைய ராயல் தன்மை இருக்கும். அதே போல அவருக்கு 9 குழந்தைகள் இருந்தாங்க. யாருக்கு? ரத்தன் சந்த் அவருடைய அப்பாவிற்கு 9 குழந்தைகள். முதலாவதாக லச்சாமி. அவங்களுடைய பெயர் கி பெஹன். முதலாவது. மூத்த சகோதரி பெயர். 2வது பாம். பார்வதி. 3வது லச்சாமி. அதாவது சோட்டி லச்சாமின்னு சொன்னாங்க. 4வதாக கிக்கி. 5வது தான் டிக்கன். இருதய புஷ்பா. இவர் தான் பெங்களூர்ல தென்னிந்தியாவுல முதன்முறையாக வந்தார். நெறைய சேவை. முடிஞ்சா பார்ப்போம். இவருடைய ஆங்கில புத்தகம் இருக்கிறது. ராஜயோகினி, பிரம்மகுமாரி, இருதய புஷ்பா. நல்ல அற்புதமான ஒரு ஆங்கில புத்தகம் இருக்குது. நேரம் இருக்கும்போது பாபாவுடைய வழிகாட்டல் படி இத தமிழாக்கம் செய்யலாம். பார்க்கலாம். 5வது மகள் டிக்கன். அவங்க பேர் தான் இருதய புஷ்பா. 6வதாக தீர்த்தா. 7வதாக பிறந்தவர் தான் மோதில். அதாவது சந்திரமணி தாதி அவர்கள். அவரை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். 8வதாக பரசு. 9வதாக பாரி. பரின்னு சொல்லுவாங்க. பார்வதி அவருடைய உண்மையான பெயரு. இதுல லச்சாமி, இருதய புஷ்பா, தாதி சந்திரமணி அவர்கள், அடுத்ததாக பாரி. கடைசியாக அவர்கள் எல்லாருமே இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல சரண்டர் செய்து அழகாக சேவை செய்திருக்கின்றார்கள். டெடிகேட்டடாக. அதே போல எல்டர் சிஸ்டர் ருக்கி. அவங்களும் சரண்டர் செய்து இந்த யஜ்யத்திலே இருந்து அவர் உடலை விடுத்திருந்தார். இப்படியாக இவருடைய வாழ்க்கை நல்லா அழகா போயிருக்கின்றது.
இது வந்து இவர வந்து தாதி சந்திரமணி அவர்கள் இந்த எக்கியத்துல வந்து ஆ நெறைய சேவை செய்திருக்கின்றார்.